வணக்கம் உறவுகளுக்கு இன்று ஒரு பதிவு. இந்த பதிவில் ஒரு மணமகனை பற்றி அறிமுகப்படுத்துகிறோம். இந்த மணமகன் பிடித்திருந்தால் பெண் வீட்டுக்காரங்க கூப்பிடுங்க. உங்களுக்கு இந்த பையனை நான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் நம்பரோடு அனுப்புகிறேன். நீங்களே பேசி முடிவு செய்து கொள்ளலாம். ஓகே, நன்றி. அதாவது மாப்பிள்ளை பேர் ரங்கநாதன். இவங்க செட்டியாரில் நாட்டுக்கோட்டை செட்டியார். இவங்க 22/7/1991 பிறந்தது, 34 வயசு. சரிங்களா? இவர் புது நிறம் லட்சணமான ஒரு பையனாக இருக்கிறாரு. இவர் உயரம் நல்ல உயரம், சரிண்ணா, நல்லா வளர்ந்த பையன். ஒரு 5.9 உயரம் இருப்பார். நல்லா சிலிமாக இருக்கிறாப்புல, அழகாக இருக்கிறாப்புல பையன், யாருக்குமே பிடிக்கும். ஆனால் இவர் படித்தது டிப்ளமோ கேட்ரிங் படிச்சுட்டு இப்போ இவர் என்ன பண்ணுறான்னா, ஓட்டோ ஷோரூமில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறாரு. மாதம் 25,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இவருக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே உண்டு. ஒரு கவர்மெண்ட்டில் என்ன இருக்குமோ அது எல்லாமே உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது. அது பங்கில் இருக்குது. இருந்தாலும் இவர் வாடகை வீட்டில் 5,000 வீடு வாடகை கொடுத்து இருக்கிறாரு. அம்மா கூட இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான். இவருக்கு தம்பி ஒருத்தர் உண்டு. அவர் விஸ்வகர்மா ஆசாரி சமுதாயத்தில் லவ் பண்ணி கல்யாணம் முடித்து அவர் தனியாக போயிட்டார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. இவர் அம்மாவோட இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அதாவது இவருக்கு சரியான வழிமுறைகள் காட்டுதலுக்கு ஆள் இல்லை. அதாவது பெண் பார்த்து கொடுப்பதற்கு சொந்த பந்தங்கள் உறவினர்கள் சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டி இருக்குது. அவர் பேசும் வீடியோவை நான் இதில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்து இவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறாரு. சிவகங்கை மாவட்டத்தில் சொந்த வீடு சொத்துக்கள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய மனைவிக்கு இவரே நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. கையில் பணமும் நிறையா வச்சிருக்கிறாரு. இவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாரு. அவர் பேசும் ஆடியோவை இதில் இணைச்சிருக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு மனது உள்ளவர்கள் விருப்பம் இருப்பவர்கள் எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இவருடைய பதிவு நம்பர் 278189, அதாவது 2,78,189. சரிங்களா? இவர் நல்ல அருமையான குணமாக இருக்கிறாரு. நேற்று பேசி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னார். நான் நேற்று ஒரு அலையன்ஸ் விஷயமாக வெளியூரில் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவற்றை காலையில் இப்போ பேசும் பொழுது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அவரே எனக்கு ஒரு பெண்ணு வேணும், பொய் சொல்லி நான் முடிக்க விரும்பலை, உண்மையை சொல்லி தான் விரும்புகிறேன், என்னுடைய விவரங்களை நீங்கள் நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த வீடியோவை அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் பேசினதை அப்படியே நான் பெண் வீட்டுக்காரங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், பார்த்துட்டு அவர் பேசின விதத்தை பாருங்கள். அவர் நகையும் பணமும் வரக்கூடிய மனைவிக்கு வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லை, நல்ல பையன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? அதனால் இவருக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு நான் என்னுடைய முழு முயற்சியை கொடுக்குறேன். இறைவன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இறைவன் இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் மூலியமாகத்தான் அவருக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாராவது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது இருந்தால் இந்த ரங்கநாதன் அப்படிங்கிற மணமகனுக்கு ஒரு நல்ல மனைவி அமையறதுக்கு எல்லோரும் நம்ம முயற்சி செய்வோம். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா நான் முடிச்சு தரேன், நீங்கள் எனக்கு 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, 2,00,000 கொடுங்க, இப்படிலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய திருமண அமைப்பாளர்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் பதிவு கட்டணம் மட்டும்தான் வாங்குகிறேன். முடிஞ்ச பிறகு நீங்களாக பார்த்து செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா பதிவு கட்டணம் கட்டினா தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறேன். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு 15 பேர் இப்போ வேலை பார்க்குறாங்க இல்லையா? அதனால் அடுத்தபடியாக இந்த சேவை நிறுவனத்தில் யாராவது கஷ்டப்படக்கூடியவங்க ரொம்ப யாராவது இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நான் 50 பேருக்கு தர்றேன். வயது 50 வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, 55 வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, உடல் ஊனமற்றவராக இருந்தாலும் பரவாயில்ல. என்னென்ன ஃபோன் பண்ணி பேசுகிறதான வேலை. ரைட். ரங்கநாதனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு எல்லோரும் வேண்டிக்கிறோம். நன்றி. வரக்கூடிய வீடியோ பாருங்கள், அவர் பேசின ஆடியோ கேட்டுட்டு இப்போ சப்ஸ்கிரைப்லாம் நிறைய ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களை போடுகிறேன். நன்றி, வணக்கம். கேளுங்கள்.
சார் ஆ அண்ணே ரங்கநாதன் சார். அண்ணே ஆ அண்ணே நேற்று டீட்டெயில்ஸ்ல நான் ஒர்க் பண்றது வந்து ஷோரூம்ல ஒர்க் பண்றேண்ணா. ஓட்டோ இந்த ஷோரூம் சொல்லிட்டு பிராண்ட்ல. ரங்கநாதன் ஒரே ஒரு நிமிஷம் தான் வரேன். சரி. சார் வணக்கம். ரங்கநாதன் சொல்லுங்க. சார் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கண்ணே. நீங்க செட்டியார்ல வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொன்னீங்க. ஆமாண்ணே. 22/7/1991. ஆமாண்ணே. சரி, ஏன் 34 வயசு வரைக்கும் எதுக்கு சார் லேட் ஆச்சு? 34 35 வயது வரைக்கும் என்ன? அது ஒண்ணும் இல்லைண்ணா. இப்ப என்ன சொல்றது, எல்லாம் பொண்ணுங்க ஃபுல்லா அதிகமா எங்க கேஸ்ல ஓவரா படிப்பு எல்லாம் ஜாஸ்திண்ணா. நீங்க பாத்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு. ஓகே 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 ஓகே. நீங்க செட்டியார்ல அதனால வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து நீங்க செட்டியார்லயே பாக்கீங்களா, இல்ல பிள்ளைமாரு, முதலியாரு, யாதவரு, நாயுடு? பாக்கலாண்ணே. எஸ்சியை தவிர்த்துட்டு மத்த எல்லா கேஸ்டும் பாக்கலாண்ணா. ஓகே, ஜாதி தடை இல்லை. ஓகே ஓகே. இப்போ ஆமா, நீங்க நல்ல உயரமா இருப்பீங்க. ஏன்னா போட்டோவை பார்த்தா நல்லா அழகா இருக்கீங்க, ஸ்லிமா இருக்கீங்க, நீட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. இப்ப டிப்ளமால வந்து கேட்டரிங் முடிச்சிருக்கீங்க அப்படித்தானே? ஆமாண்ணே, கேட்டரிங் முடிச்சிருக்கேன். ஓட்டோ ஷோரூம் சொல்லி பிராண்ட் இருக்குல்லண்ணே. ஆமா. அதுல சூப்பர்வைசரா இங்க காரைக்குடி பிரான்ச்ல ஒர்க் பண்றேண்ணே. ஓஹோ, அதுலயும் சூப்பர்வைசரா இருக்கீங்க. கேட்டரிங், ஆனா படிச்சது கேட்டரிங். படிச்சது கேட்டரிங்க, ஆனா இப்ப ஒர்க் பண்றது வந்து ஷோரூம்ல ஒர்க் பண்றேன். ஓட்டோஸ் கம்பெனில வந்து சூப்பர்வைசரா இருக்கீங்க காரைக்குடில. இப்ப சேலரி என்ன வாங்குறீங்க? 25 ரூபாயா? ஆமாண்ணே, 25ண்ணா. சரி, இதுல இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே உண்டு? ஆமாண்ணே. சரி சரி. அப்பா வந்து தியாகராஜன் அப்பா கிடையாது, சொந்த தொழில் பண்ணி இறந்தது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களோ? ஆமாண்ணே, 2002ல இறந்து போயிட்டாங்கண்ணா. ரைட்டு. சரி, இப்ப அம்மா வந்து டெய்லரிங் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்ணா. சரி, கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் வந்து, தம்பி ஒரு ஆளு, 2 கல்யாணம் ஆகி சாரி, இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாப்ல, லவ் மேரேஜ். 2 பசங்கண்ணே. ரைட்டு. தம்பி லவ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆமாண்ணே. நீங்க 2 பேர் தான்? ஆமாங்க, நாங்க 2 பேர் தானே. சரி. எங்க அப்பாவோட ஆத்தங்குடியில வள்ளியம்மை கவுன்சிலர்னு கேட்டா யாரு வேணா சொல்லுவாங்கண்ணா. நல்ல பேர் உள்ள குடும்பம். ஆமாண்ணே, ரெங்கையான்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும். சரி. அதுவும் சிவகங்கை மாவட்டம். ஆமாண்ணே, கோணாபட்டு, ஆத்தங்குடி. கோணாபட்டுல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்கல்ல. கோணாபட்டுன்னு சொன்னாவே பக்கத்துல ஆத்தங்குடி தான். ஓ, தெரியும். ஆமாண்ணே. சரி, இப்ப உங்களுக்கு வசதின்னு என்ன இருக்கு? சொந்த வீடு இருக்கு? சொந்த வீடு வந்து அது வந்து என்ன சொல்றது, அப்பா சைட்ல வந்து பங்குல இருக்குண்ணே. அது வந்து எங்களுக்கு 2 அறை விட்டுருக்காங்கண்ணே. கீழே ஒரு அறை, மேல ஒரு அறை. ரைட். ஓகே. இப்ப அது வந்து சாமான்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சொத்து அப்பா இறந்ததுல இருந்து இப்போ 2-3 வருஷமா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. சரி, ரைட். ஓகே. இப்போ மாதம் ஒரு 25,000 சம்பளம் வாங்குறிய, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே இருக்குது. ஓகே. ஆனா இது போக பிளாட் எதுவும் வாங்கி போட்டிருக்கீங்களா? இல்ல மொத்தம் உங்களுக்கு என்னென்ன சொத்து வசதி வாய்ப்புகள் இருக்குது? சொத்து அப்படின்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. சொத்து பத்தெல்லாம் இருக்குண்ணா. ஆனா எதுவும் இப்போதைக்கு எதுவும் வாங்கல. மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல அவங்களும் நானும் வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு சேர்த்து வச்சு பண்ணலாமாங்கிற அந்த மாதிரி பிளான்ல தானே இருக்கேன் நான். ஓகே. வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு துடிப்போட இருக்கீங்க. ஆமாண்ணே. சரி. இது போக நீங்க 34 வயசு ஆயிடுச்சு. எப்பமாவது ஒரு தரம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ்? அதை நான் மெயினா சொல்லிடுறேன்னா, இதை நீ உங்களுக்கு பிளஸ்ஸாவே சொல்லலாம். என்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுண்ணா. சரி, நல்லா சொல்லிடுறேன். அண்ணன்ட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது. சரி. இப்ப நீங்க இருக்கிறது வந்து காரைக்குடி தாலுகாவில தான் இருக்கிறீங்க? ஆமா, காரைக்குடியில தான் நான் இருக்கேன். சரி, ரைட். ஓகே. இப்ப காரைக்குடி இப்ப இருக்கிறது ஆனா சொந்த வீடு? இப்ப இருக்கிறது நாங்க காரைக்குடில வாடகை வீடுனா, அங்க இது ஆத்தங்குடில வந்து ஒரு எங்க அப்பாவோட சேர்ந்து 5 பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு வீடு வந்து அறையா விட்டு ஒரு 5 பேருக்கு அறை விட்டுருக்காங்கண்ணா. உங்களுக்கு அதுல ஒரு ரூம் இருக்குது? ஆமாண்ணே. அதுல எனக்கு இங்க கீழ் வீட்டு அறையும் மேல் அறையும் எங்களுக்கு சாமான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா. ரைட். ஓகே. இப்ப அம்மா கூட இருக்கிறாங்க அப்படித்தானே? ஆமாண்ணே, அம்மா கூட இருக்காங்கண்ணே. ரைட். அம்மாவுக்கு வயசு என்ன இருக்கும்? அம்மாவுக்கு வந்து இப்ப 53ல இருந்து 54 நடந்துட்டு இருக்கு. சரி, 53 54 வயசுனா அவங்களும் ஒரு திறமையில அவங்களும் ஒரு டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. ஆமாண்ணே. வீட்டு வாடகை எவ்வளவு வருது உங்களுக்கு? வீட்டு வாடகை அது 5 ரூபா வந்துரும்ண்ணே. 5000 ரூபாய் வீட்டு வாடகை. ஆமாண்ணே. அம்மாவும் ஒரு அளவுக்கு என்ன சம்பாதிப்பாங்க? ஒரு 10 ரூபா வரைக்கும் டெய்லரிங்ல கிடைக்குமா? இல்லண்ணே, ஒரு 5 ரூபா 6 ரூபா. சரி, இப்ப தைக்கிறத பொறுத்து கிடைக்கும். சரி, ரைட். ஓகே. அங்க உங்களுக்கு குடும்ப செலவுன்னு என்ன எவ்வளவு வருது ஒரு மாசத்துக்கு? மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒண்ணு 2 பேர் தான் இருக்கோம். ஏன்னா தம்பி கல்யாணம் பண்ணி தனியா போயிட்டாப்புல. நாங்க 2 பேருக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் செலவு இல்ல. மளிகை சாமான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வீடு வாடகை அவ்வளவுதாண்ணா. ரைட்.
ரைட், ஓகே. வேற ஒன்றும் செலவு இல்லை. நீங்க பிளாட் எதுவும் வாங்கி போட்டிருக்கீங்களா தம்பி? பிளாட் எல்லாம் எதுவும் வாங்கலைண்ணா. இனிமே தானே இருந்தாலும் மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தானே என்னங்கிறத பார்க்கணும் பண்ணணும். அதை சரி, பத்தி அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க எவ்வளவுன்னு சொல்ல வேண்டாம், ஏதாவது ஓரளவுக்கு சேமிப்புன்னு பணம் வச்சிருக்கீங்களா? இப்போதைக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் இருக்குண்ணா. ரைட். அந்த 8 லட்சம் 10 லட்சம்லாம் நீங்க செலவு பண்ணி கல்யாணம் முடிக்க வேண்டாம். அதை வச்சு ஒரு தொழில் ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. ஏன்னா அப்பா சைட்ல இருந்து பிரிச்சு கொடுத்தது இப்ப கையில பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேன். நகை கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேண்ணா. ரொம்ப சந்தோஷம். அது ஓகே. வரக்கூடிய மனைவிக்கு எல்லாமே இருக்கு. ஆமாண்ணா. அதே நீ பணத்தை பத்தி நீ எதுவுமே கவலைப்பட வேணாம்ண்ணா. பொண்ணு நல்ல பொண்ணா இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கூட ஒர்க் பண்றதுனா ஒர்க் பண்ணட்டும். எப்படி என்னங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்ண்ணா. எனக்கு பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும். எனக்கு நகை எதுவுமே போடணும்னு அவசியம் கூட கிடையாது. நான் அதை எதுவும் பார்க்கவும் மாட்டேண்ணா. ரைட்டு. அதாவது உங்களுடைய போட்டோவை பார்த்தேன், நீங்க பேசுற விதத்தையும் பார்த்தேன். உங்களுக்கு விரைவில் ஒரு நல்ல மனைவியாகவும், உங்க அம்மா பார்வதிக்கு ஒரு நல்ல மருமகளாகவும், அவங்களுக்கே ஒரு மகளா மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன். சரிதானா? நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே நான் மக்கள்கிட்ட சொல்லி, அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள, ஏன்னா இப்ப பங்குனி மாசம் இன்னைக்கு 28ஆம் தேதி ஆயிடுது. பங்குனி, சித்திரை, வைகாசியில உங்களுக்கு திருமணம் முடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். ஆனா பெண் வீட்டுகள்கிட்ட உங்களுடைய விவரத்தை நான் சொல்லி, நீங்க சொன்ன விவரத்தை நான் சொல்லி கண்டிப்பா நான் பண்ணி தர்றேன். நம்மளுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ண சொல்லிடுவேன். உங்களுடைய விவரத்தை எல்லாத்துக்குமே அனுப்ப சொல்லிடுவேன். அதே மாதிரி வரக்கூடிய மனைவி ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட போதும். நகை நட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல அன்பான அவங்க சைடு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைண்ணா. அவங்க டிகிரி படிச்சா டிப்ளமா எவ்வளவு படிச்சிருந்தாலும் எனக்கு அதை பத்தி இல்லை. அவங்க சைடு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஓகே. ஆனா எனக்கு இப்ப படிக்கலைன்னா கூட எனக்கும் கவலை இல்லை. எனக்கு இப்ப +2 10th எது படிச்சிருந்தாலும் எனக்கும் ஓகே தான். அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்க நிறம் எப்படி இருப்பீங்க? புது நிறமா? ஆனா போட்டோல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தானே இருப்பேன். ரைட். மாநிறமா இருக்கிறீங்க. ஆமாங்க. புது நிறமா லட்சணமா இருக்கீங்க. நல்லா வளர்ந்த நபரா இருக்கிறீங்க. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, மிதுன லக்கணம். ரைட். ஓகே, ஓகே. நான் ஒரு அண்ணனா இருந்து நான் இதை உங்களுக்கு பண்ணி தர்றேன். சரிதானா? சரிண்ணா. ஓகேண்ணா. நன்றி, நன்றி, நன்றி. அண்ணே உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கண்ணே. இதே நம்பர் தான். இது ஜிபே, போன்பே, பேடிஎம் இதே நம்பர் தான். பணம் போட்டு விட்டுருங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஓகே. வாழ்த்துக்கள்.